இலங்கையில் சீரற்ற வானிலை ஏற்படுத்திய பாரிய சேதங்களை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைவாக நிவாரணமும் மீள்கட்டமைப்பும் வழங்குவதற்காக அரசாங்கம் பல்வேறு நிவாரண திட்டங்களை அறிவித்துள்ளது. இன்று பாராளுமன்றத்தில் ஆற்றிய விசேட உரையில் ஜனாதிபதி இதனை அறிவித்தார். அதன்படி முழுமையாக சேதமடைந்த ஒவ்வொரு வீட்டிற்கும் புதிய வீடு கட்டுவதற்காக 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். காணி இல்லாதவர்கள் அல்லது அதி ஆபத்து பிரதேசங்களில் வசிப்பவர்களுக்கு காணி வழங்க முடியாத பட்சத்தில் 5 மில்லியன் வரை பணமாக வழங்கப்படும். பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளை பழுது பார்ப்பதற்கு அதிகபட்சம் 2.5 லட்சம் வழங்கப்படும். அத்தியாவசிய வீட்டுப் பொருட்களை வாங்குவதற்கு உரிமை நிலை பாராது பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கும் 50,000 வழங்கப்படும். அதேபோல் வீட்டை இழந்து நிவாரண முகாம்களில் தங்க முடியாதவர்களுக்கு 3 மாதங்களுக்கு மாதம் 25,000 வாடகை உதவித்தொகை வழங்கப்படும். தேவைக்கேற்ப 6 மாதங்கள் வரை நீட்டிக்கப்படலாம். மேலும் 2 உறுப்பினர்கள் வரையுள்ள குடும்பங்களுக்கு மாதம் 25,000 2ற்கு மேற்பட்ட உறுப்பினர்களுக்கு மாதம் 50,000 இது 3 மாதங்களுக்கு வழங்கப்படும். அதேபோல் பதிவு செய்யப்பட்ட கால்நடை பண்ணைகளுக்கு 2 லட்சமும், பாதிக்கப்பட்ட சிறிய மற்றும் நடுத்தர வணிக நிறுவனங்களுக்கு 2 லட்சமும், முழுமையாக சேதமடைந்த மீன்பிடி படகுகளுக்கு 4 லட்சமும், பாதிக்கப்பட்ட வணிக கட்டடங்களுக்கு அதிகபட்சம் 5 மில்லியனும், நெல், சோளம், தானிய பயிர்களுக்கு ஹெக்டேயர் ஒன்றுக்கு 1,50,000, காய்கறி பயிர்களுக்கு ஹெக்டேயர் ஒன்றுக்கு 2 லட்சமும், 2026ஆம் ஆண்டில் சொத்து வரி விதிக்கப்பட மாட்டாது. 2027ஆம் ஆண்டு முதல் மட்டுமே சொத்து வரி அமுல்படுத்தப்படும் என்பதை சர்வதேச நாணய நிதியத்திற்கும் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. பேரழிவால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை விரைவாக மீண்டெடுப்பதே அரசாங்கத்தின் முதன்மை நோக்கம் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். இந்த நிவாரண திட்டங்கள் உடனடியாக அமுலுக்கு வரும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார்.